ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சர்ச் அண்ட் இண்டிசஸில் நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து கொஷின் வந்து இதுதான், 8 power m is equal to 32. எம்மோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து இந்த வந்து ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த ஒரு வீடியோவில் தேர்ட் ஃபார்மேட்டில் வந்து இது இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 2 power 3 வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாமா? அப்போ வந்து 2 power 3mன்னு எழுதிக்கலாம். 8 வந்து 2 power 3mன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த 32 அப்படியே இருக்கட்டும். நமக்கு வந்து இதையும் வந்து நம்ம 2 பவர்லேயே வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தெரிலனா நம்ம வந்து எல்சிஎம் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து 32 வந்து எல்சிஎம் எடுத்தால் 16 2s are 8 2s are 16, 4 2s are 2 2s are 1 2. இப்போ வந்து எத்தனை 2 நமக்கு கிடச்சிருக்கு? 1 2 3 4 5 கிடச்சிருக்கு. அப்போ வந்து 2 power 5 தான் வந்து 32. இங்கே வந்து 2 power 3 ஹோல் பவர் mன்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வந்து என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு பவருக்கு மேலே இன்னொரு பவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 பவரையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து 2 3 இன்டூ எம் 3mன்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2 power 5ன்னு கிடைக்குது. இப்போ வந்து பேஸ் 2 நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம வந்து பவரை வந்து ஈக்குவல் பண்ணிக்கலாம். அப்போ 3m இஸ் ஈக்குவல் டு 5 வரும். m இஸ் ஈக்குவல் டு 5/3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இப்படி தான் போடணும். தேங்க்யூ.